congratulations singers. So thank you so much, and I'll give it to the Bhishma Pitamahas and the Ma Saraswati. சரஸ்வதி கடவுள் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பர்த்டே இன்னைக்குதான் நம்ம சிங்கர்ஸ் எல்லோருக்குமே இன்னைக்குதான் உங்களுக்கு பர்த்டே. ஓகே, எல்லோருக்குமே வரப்போ சிங்கர்ஸ் எல்லோருக்குமே ரொம்ப நல்ல ஒரு ஃபைண்டிங், நல்ல வேலை செய்யுது. அதனால ரொம்ப சந்தோஷம். வரப்போ சிங்கர்ஸ் எல்லோருக்குமே எல்லோருக்கும் வணக்கம். அவங்க சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். பர்த்டேன்னு சொன்னாங்கன்னா, இப்போ இங்க ஒரு 4 சீனியர்ஸ் இருக்கிறோம். லைவ் ரெக்கார்டிங் பாடினவங்க எல்லாம். அப்போ ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வேலை. இப்போ ஒண்டியா அதுல கூட பாதியா தான் இன்னொரு சிங்கர் யாருன்னு தெரியாத இருக்கிற சூழ்நிலையில இத்தனை சிங்கர்ஸ் எல்லாம் 100 மந்த் பேஷன் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இட்ஸ் a beautiful family, homogeneous family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க மீட் பண்ணது. நடந்த விஷயம் சொல்றோம். இது யாரோடையும் நாங்க யுத்தம் செய்யல, யாரோடையும் ஃபைட் செய்யல. எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன வருமானத்தை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கிற ஒரு லா நாங்க ஸ்டிபுலேட் பண்றோம், அவ்வளவுதான். இது எங்களுக்கு ராயல்டி கொடுக்கறதுனால மியூசிக் டைரக்டருக்கோ லிரிசிஸ்டுக்கோ ப்ரொடியூசருக்கோ நஷ்டமே கிடையாது. அவங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எங்க வாய்ஸஸ் யூஸ் பண்றவங்க கொடுக்குறாங்க தவிர நமக்கு யாரோடையும் பங்கு போட்டு நீங்க கொடுக்கறதுல எங்களுக்கு கொடுக்கும் நாங்க கேட்க போறதே கிடையாது. The government has formed a law that singers also are entitled for royalty அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராயல்டி எதுல இருந்து வருதுன்னா, சினிமாவில் யூஸ் பண்றதுக்கு நாங்க பணம் வாங்குறோம். நிறைய இடத்துல செல்போன்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி ரேடியோல போடுறாங்க, ஹோட்டல்ஸ்ல போடுறாங்க, பிளேன்ல போடுறாங்க, பஸ்ஸஸ்ல போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பேமெண்ட் மாதிரி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு எல்லாருக்கும் பங்கு பெற மாதிரி பண்றோம். சூட்சமா சொல்றேன் நான். அது டீட்டெயில்ஸா உடனே இங்க நிர்வாகி இங்க வந்திருக்கிற ஆல் தி வே ஃப்ரம் பாம்பே மிஸ்டர் சஞ்சய் ஆண்டன். ஏதாவது உங்களுக்கு அனுமானம் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அவர் அது தீர்க்க ரெடியா இருக்காரு. This is not it. I want to again say that this is not fight against anything at all. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்க, அண்ணா சொன்னாங்க, நம்ம இந்த ட்வைலைட் ஜோன்ல இருக்கிறோம், நம்ம பசங்களுக்காக நாங்க பண்றது அவ்வளவுதான். எங்க தலைமுறைக்கு பின்னால் இருக்க தலைமுறைக்கெல்லாம் கூட இது ஒரு நியாயமா வர வேண்டியது நிறைய கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்க முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க எங்க விட ரொம்ப அருமையான அறிவுகளுக்கு பின்னால் நின்றுட்டு இருக்காங்க. And all these children deserve what they deserve. So நான் முன்னொரு தடவை இது யாரு மேலேயும் யுத்தம் நாங்க செய்யறது கிடையாது. நாங்கெல்லாம் மியூசிஷியன்ஸ். பி.வி. ஸ்ரீனிவாஸ் சார், காலம் சென்ற அவர் சொன்ன மாதிரி, யுத்த பூமியில கூட பார்டர்ல எல்லாரும் கையில இருக்கிற துப்பாக்கி எல்லாம் வெளியே வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து பாடுறவங்க பாடினா யுத்தமே வராதுன்னு சொன்னார் அவர். அப்படிப்பட்ட நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான ரொம்ப மேன்மையான ஆட்கள். எங்களால் ஃபைட் பண்ணவே முடியாது, எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஃபைட் பண்ற மாதிரி பாட்டு பாடுவோம், அவ்வளவுதான். ஒன்றும் தெரியாது. We are very simple human beings and உங்க அருளால் வாழ்றவங்க நாங்கெல்லாம். So this is the simple aspect and I pass on the mic. நான் சொல்றேன். நம்ம சொன்ன மாதிரி தப்பா நினைச்சிருக்காங்க. இது ப்ரொடியூசருக்கு கிடைக்க வேண்டியதோ இல்லை கம்போசருக்கு, மியூசிக் டைரக்டருக்குன்னு சொல்றேன். கம்போசர்னு ஒன்று அது புரியலன்னா மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர், இல்லைன்னா அதுக்கு இதெல்லாம் நம்ம ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட இந்த ரூல்ஸ் வந்துருக்குறாங்க. கவர்மெண்ட் புதுசா நாங்க கேட்ட வருஷங்களா கேட்டதுனால வந்ததா இது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல, நாங்கெல்லாம் பாடி வந்தாச்சு அதோட. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் த ஃபியூச்சர் சில்ட்ரன். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஐயோ எங்களை கூப்பிடுவாங்களா, அதை பத்தி பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது நாம அடிச்சு கேட்கறதோ இல்லை, எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் கேஸுக்கோ இல்லை வக்கீலோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நமக்கு வர வேண்டியது ஒரு
ரூல் பிரகாரமா நமக்கு வர வேண்டியது நம்ம கேட்கிறோம் தவிர ஒரு யாருகிட்ட இருந்து நாங்க பிடிக்கி வாங்குறது இல்லை. இது அது மட்டும் நீங்க எல்லாரும் பார்த்துருக்கிறவங்க இது கொஞ்சம் விளக்கமாயிடுச்சுன்னா there won't be any problem. We will be definitely singing and we means our children. நாங்க எல்லாம் பாடி முடிச்சாச்சு. பட் இவன் ஏதாவது ரெண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல பாடிப்போம். முடிஞ்ச அளவுக்கு தான். என்னுடைய கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. கம்பல்ஷன் பண்ணாலும் கிடைக்காது, வேற இருக்கு. இருந்தாலும் நாங்க பின்னாடி இருக்கோம்ப்பா, தைரியமா பாடிக்கோ அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன அதுதானே? இதனால நீங்க எல்லாம் வந்து இதுக்கு ஒத்தாசை பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா சொன்ன மாதிரி எங்களோட பர்த்டே இன்னைக்கு இது எங்களோட இல்ல, எங்க மியூசிஷியன் ஆர்டிஸ்டோட ஒரு புது பிறந்த நாள். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷம். We remember all the legends who sang for us. And வழி காட்டினவங்க எல்லாரும் இந்த நாளைக்கு நாங்க தேங்க்யூ ஸோ மச். இந்த அசோசியேஷனோட பேர் வந்து ISRA, ISRA. ISRA is an association, a body. It's Indian Singers Rights Association. It's a collecting body. Whatever the singer has to get will be collected by this body. இது தவிர்த்து இன்னொரு ஒரு பாடி இருக்கு, SAI, Singers Association of India, which will be protecting the rights of the singers, basically. இது வந்து மிஸ்டர் ஜாவேத் அக்தர் அண்ட் சோமு நிகம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேலை செய்த. ஜாவேத் அக்தர் சார் பாஸ் திஸ் காப்பிரைட் ஆக்ட் on made it possible because he is a member of parliament. Yeah, he is a member of parliament. Last year June இந்த law pass ஆச்சு. ஒரு வருஷம் ஆயிருக்கு நம்மளுக்கு இந்த சாய் ISRA எல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இது எப்படின்னா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி 63ல இருந்து என்ன பாட்டுகள்லாம் ஆல்ரெடி பாடிருக்காங்களோ சிங்கர்ஸ், they are due for royalty. 63க்கு முன்னாடி பாட்டுகள்லாம் அந்த இதுல வரல. 63ல இருந்து என்ன, any singer who has sung a song is eligible for a royalty whenever it is played for a commercial use in any form. And to elaborate this, I give this mic to Sanjay Tandon sir. All our legendary figures have briefed about what happens. Now, there is this body, the Copyright Act of India, was amended on 21st June 2012. After the amendment, all singers of the country will now start getting royalties. The royalty clause has been put in by the Copyright Act. A singer is entitled to collect his royalties from wherever his performance or his song is being played. Radio, television, mobile, restaurant, shops, airways, roadways, wherever his song is being played, he will also be entitled to royalty. Therefore, this is a new right that has come into being in the Copyright Act. This is not a part of the composer's royalty. It is not a part of the lyric writer's royalty. It is not a part of the producer's royalty. It is not a part of the music company's royalty. This is additional. This is something new that has come into being. Hence, the singers are not going to share anything out of these people's royalties which they are getting at present. They will continue to get the royalties that they are getting. This is a new right that the government of India, the parliament, has come out with on 21st of June 2012. Now, the government said that the singers will start getting their royalties. But they can collect this royalty only through a collective society. And the collective society that is made is called ISRA. ISRA. Indian Singers Rights Association.
This is the body which will now go out and start charging radio stations, television stations, anyone who utilizes the singer's songs to pay royalty to them. So all radio stations, all television stations will now have to start paying additional royalty, not in place of the royalty they're already paying to IPRS and to other such societies. This is in addition to that the users have to start paying royalties to the singers. These royalties, I can assure you, are going to be very reasonable. They are not going to be something which anybody will feel the pinch. And as SPT Raya sir rightly said, that we are not fighters. We are artists. We are singers. We don't believe in fighting. The Copyright Act has now given us, the copyright law has given us the royalty right, and that is all that we will be collecting and distributing amongst all the singers of the country. The Copyright Act also says that the royalties shall be collected and given for all songs from 50 years from the date when the song was made. That means from 1963 onwards, any songs that are played today will start getting royalties. Even to the deceased people, it will go to their family members. So that is what the copyright law has given, and that is what ISRA has been formed. We members are from all parts of the country, whether they are from Bombay, Calcutta, Chennai, Hyderabad, all the states of Bombay. Every singer becomes a part of ISRA. ISRA's chairperson is Lata Mangeshkar ji, and as members we have most of the people who are now on the dais and who are also in the Bombay film industry. So that is what ISRA is all about. And we, again I am reiterating that we are not here to fight or take away anybody's rights or anybody's share of royalty. It is just that the newly given right to us, we are going to collect or try to collect this royalty for the singers and distribute it amongst them. Thank you. அவர் சொன்னது போல எங்களுக்கு நிஜமா ஃபைட் பண்ண தெரியாது. We are all humble and simple singers, musicians, artists. எங்களோட ஹம்பிள் கோரிக்கை என்னன்னா இவ்வளோ இடத்துல யூஸ் பண்றாங்க, அதுக்கு ஒரு ரைட்ஃபுல்லா ராயல்டி வரணும். கவர்மெண்டே ரூல் பாஸ் பண்ணதால தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் ஒரு அழகா நடந்து அது இன்சிஸ்ட் பண்ண போறோம். இஸ்ரால மெம்பரான எல்லா சிங்கர்ஸும் ரைட்ஃபுல்லா அதை ஃபைட் பண்ண முடியும். அந்த ராயல்டிக்காக நம்ம ஃபைட்டே இல்லை, அகைன் வாங்கிக்க முடியும், கிடைக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங். இதை சொல்றதுக்கு தான் உங்க எல்லாரோடையும் நாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப துடிக்கிறாங்க, அவன் ஏதோ பேசணும், ரொம்ப துடிக்கிறான். மைக் கொடுக்கல, பேசலாம். எல்லோரும் வணக்கம். அவங்க சொன்னது போல ஒரு நல்ல செய்தி ஆனா சொல்லுவாங்க. Any queries? Technically, Mr. Sanjay Chandra would be able to answer you. Any questions? Sanjay, I believe was started in Bombay last month. And how it has been received in the circles? You said the ball rolling, and how is the feedback? Well, the feedback is most of the singers, we already have 100 plus singers in Bombay who have become members, including legends such as Mukesh ji also is now become a member. And here you can see the feedback here. Everyone is here on stage. Bigger here, I suppose? Is it bigger in Kollywood than Bollywood? In Kolkata? Is it bigger in Kollywood? Kollywood is Chennai. What I'm referring is Mukesh ji, as a legal heir, he will still get payments of royalties for his songs which he sung before 60. Yeah, the deceased members are the legal heirs become members on behalf of the deceased. So when Mukesh ji or say Rafi Saab, they will also start getting royalties from ISRA, except that the monies will go to the legal heirs. So their children will become members of ISRA and they will get royalties. PBS, yes, absolutely. TMS Soundarajan, all these people will start getting royalties. Is this applicable only for movies or for all variety? Film or non-film, both. For both. How are you going to track this? Like, which song is being played where? And
Well, what will happen is that all the songs that are being sung by the singers or have been sung by the singers will get registered in ISRA. It will go into a database of ISRA that this particular song has been sung by so and so people, singers. Based on that, whatever are the collections will be distributed as per what songs are being played. It doesn't mean that if you are a member of ISRA, you will get a royalty. You will get a royalty only if your song is played and exploited in the market. How are you going to monitor it if it's being played? Yes, we'll be keeping track. One is that with radio stations, etc., there is a system, there's a technical and a digital system which is in place where all songs that the radio station plays during the day is captured. And anyway, they make a disclosure also of that. So that's as far as television and radio is concerned. But as far as the general market is concerned, we will be having an infrastructure in place where there will be field officers who will be going into the field, seeing where the music is being played, where the songs of the singers are being played, and then start charging them and issue them a license to play that music. So in the tariff cards, I one drink is tea. Tea oda price enna irukum 10 ரூபாய் இருக்குமா? It is around that. It is that. Is it fixed for all the singers or will it vary? The royalty for singers is the same. See. Yes. சார் இப்போ நடிகர்கள் கூட பாடுறாங்க அவங்களுக்கெல்லாம் ராயல்டி வருமா சார்? அவன் இஸ்லாம் மெம்பரானா வரும். சிங்கர் suppose if நடிகர் பாடுறாங்க. Yeah. But only thing they have to be a member because this is a collecting body. இல்ல because this is a law, this is a copyright act. No, one minute. You don't have, a singer has got the right to get the royalty. He doesn't have the legal right to refuse. If he refuses, he doesn't want it. It will go to the next king. I mean, it will be in his name. The producer can't say that I take that. I mean, somebody else who's stopping him can't say take that royalty away. See, the Copyright Act is very clear. It says that the singer cannot assign his right to royalty to anyone except to a copyright society. So therefore, if the producer insists that you please assign me the full thing, the law says if he does it, you sign it, there's no problem, it will be null and void. It is written in the Copyright Act that any agreement which asks you to do so is null and void. So it makes no sense. But there is a general perception that the producer is supposed to get a contract signed by the singers saying like whatever it is, they are paid for the song that they have sung and there is yes, paid for the song that they have done but not for the royalty. Royalty is still the singer's right and he will get it from Islam. That's it. சார் ஆர்கெஸ்ட்ரால பாடுற அந்த பாடலுக்கு எப்படி ராயல்டி வரும் சொல்லுங்க. இது அது லைவ் ஷோஸ் கிடையாது. It is only for recording. Sir, if it is repeated in internet. Anything repeated in the internet, digital downloads, YouTube. How can you monitor that repetition of number of songs? it's there on the It will be on the hits, no? Okay. in case your song is being remixed or reproduced in another film, what will you do? No, you cannot. The song that they sing is only for that film. If the song is used in any other film other than the original film for which they have sung, then that person requires permission or a license from the singer. And that permission and license will be granted by ISRA. Implementation, if I have understood the question, implementation is by a field officer. There will be a total infrastructure where there will be field officers who will go out into the field and start charging people. Does ISRA get a commission for well, under the Copyright Act, ISRA can charge only or rather can spend only 15% of the collection. 85% is to be distributed to the singers. It cannot be more than 15%. Of course, we will try to bring it down to as much as 10%, but initially, of course, it will not happen. And how does a singer become a member of ISRA? It is ISRA. There is a membership form that you need to fill up and just pay 1,000 rupees as processing fees and you become a member. But of course, you have to be a recording artist. So is there any estimate of database that ISRA is looking at how many songs since 1960?
Since 1963 years, I think we are looking at a database above 10 lakh songs throughout India. At what stage is this database, your collection? Well, as I said, the ISRA has just been formed and the infrastructure is just being set. I think it will be set and it will be in order in about 3 months' time that the database will be up and running. சார் இஸ்ரால வந்து இப்போ வந்து நம்ம கோலிவுட்ல இருந்து யாராவது சிங்கர் அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா அந்த மாதிரி பல பொசிஷன் ஏதாவது பொசிஷன் இருக்காங்க சார் இஸ்ரால வந்து நம்ம சைட்ல இருந்து யாராவது கோலிவுட்ல இருந்து போஸ்ட் ஏதாவது இருக்காங்க டெஃபினட்டா இருக்கா பிகாஸ் என்ன பொசிஷன் இருக்கு இல்ல ஒரு நிமிஷம் இஸ்ரா சவுத் நார்த்னு அப்படி கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு இப்போ ஃபார்ம் ஆர்டிகல் சொல்லிருக்கோம் அப்போ வந்து சவுத்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அங்க வருவாங்க டெஃபினட்டா ஏஜிஎம் மீட்டிங் எனி பிரான்ச் இல்லை இப்போ பிரசிடென்ட் இருக்காங்க அப்புறம் வந்து அதர் போஸ்டஸ் இருக்கு சார் ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க செக்ரட்டரிஸ் இருக்காங்க அது மாதிரி யாராவது இருக்காங்க சார் இப்போ இல்ல பிகாஸ் இன்னைக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு சார் இன்னும் தான் மெம்பர்ஷிப் ஆகுது சவுத்ல அதுக்கப்புறம் தானே பிரசிடென்ட்னா யாரு இருப்போம் பாம்பேல ஜூன்ல ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க மீட்டிங் வெச்சு we will mix everybody எலெக்ஷன் நடக்குமா சார் ஆமா ஆமா எல்லாம் மியூச்சுவல் கன் Sir, will ISRA working association with IPRS both of them? No, we are a separate body. We are not in conjunction with IPRS or EPL. IPRS is for composers. But in case in association with them, we just keep track of where the songs are played, how it is being played. Because we always follow the process because they have been keeping track of where the songs are being played. That has to be seen. சார் சாங் ஒரு பெரிய டீம் எவ்வளவு மியூசிக் நோட் பண்றாங்க ஒரு ராகம்னா யார்கிட்ட வாங்க அவங்களுக்கு ராயல்டி கொடுக்காம சிங்கர் மட்டும் கேட்க நியாயமா சார் ராயல்டி கேட்கலையே யாருக்கும் கேட்கல பாட்டு மட்டும் கேட்க முடியாது மியூசிக் எல்லாம் இது பண்ணாங்கன்னா அந்த சாங் உண்மையா இல்ல அவங்களுக்கு இருக்க தனியா இருக்கேன் தனியா ரைட்டர் அண்ட் கம்போசர் அண்ட் அப்கோர்ஸ் இப்போ நீங்க அதுக்கு என்ன நாங்க பேசினது இதெல்லாம் எல்லா கொஸ்டின் முடிஞ்சது தைரியமா எனக்கு இப்ப சொல்ல முடியும் ஏன்னா இங்க என்ன கேட்டாங்க இப்ப கோரஸ் பாடுறாங்க கோரஸ் 10 பேர் பாடுறாங்க இந்த 10 பேருக்கு ராயல்டி கொடுக்கலாமா நியாயம் தான் கேட்கறதுல அர்த்தம் உண்டு பட் ஆக்சுவலி யாரு இண்டிவிஜுவல் அந்த வாய்ஸ் எங்க தெரியும் உங்களுக்கு 40 வயல் வாசிச்சுன்னா அதுல எந்த வயல் தான் நீங்க எடுக்க முடியும் அதனால அது வந்து லேட்டரும் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லபடியா அதுக்கு ஒரு ரூல் வந்தாச்சுன்னா சந்தோஷம் தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்க கொடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம் எல்லாருக்குமே நல்லது வந்தா நல்லதுதான் இந்த law அதுல ஒரு கிளாஸ் கொடுத்திருக்காங்க which Mr. Sanjay Victor incidental plays அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் which what is the class exactly Sanjay? See, for a performer to be or a singer to be entitled to royalty, he has to be of a significant contributor in the song. If there is anybody who is incidental, then that person cannot have a right to royalty. That is what the law says very clearly. So therefore, if suppose in a song there are 100 chorus singers, then those chorus singers you can't have all the 100 people getting a right to royalty. So that is what in short the law says. How are you going to keep track of the audio tunes or mobile downloads? Well, that is very simple because it's digital, so there is nothing difficult about that. In that case, you know how the audio companies is offline these days. So what is the alternative you have talked about? Alternative to what? Generally, the audio companies, we don't go to the audio. No, we don't go to the audio companies. We go directly to the mobile companies, and we will be telling them that since you are using it as a CRBT or caller impact tone, you need to pay us at this particular rate. And the rate will be decided at the ISRA's AGM, which is going to happen on 5th of September. That will not cut any share to the producer. It will not cut any share to the producer. Yeah. They have to pay something extra for the singers. Not even to the music labels. Whatever they have on contract with them, they will get their share, but they have to put something extra for the vocals. For the singer. In Tamil cinema, there is this trend that a lot of music composers
a lot of music composers sing their own songs. Yeah. Don't you think this will encourage that trend that music composers will sing more of their songs and rather than giving it to singers? It's already it's already happening. Because no. But let's answer it, na? Because see, if a composer is a singer, he should sing. I mean, he sings a song, and this might encourage them to sing more. But if being a composer and singer, ultimately they have to join ISRA to get the royalty. Okay, they have to accept and be a part of the Singers Association. Well, sir, அப்படி பாடுறவங்க எல்லாம் playback singers தான். A music director who sings a song after first song itself, he is a playback singer, no doubt about that. And he has to become a member of ISRA if he wants to get the royalty. அவ்வளவுதான், very simple as that. அப்புறம் வந்து இவர் நீங்க கேட்டது சார் 70, 80s. இல்ல நீங்க முதல்ல கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ டவுன்லோட் பத்தி நீங்க தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்டீங்க இல்லையா? இந்த டவுன்லோட்ஸ் டெலிபோன் கம்பெனி will directly pay to ISRA for the singer's sake. அவர் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த கெசட் கம்பெனி, கெசட் லேபிள் அது ப்ரொடியூசர் அவங்களோட பண்ணிருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல இருந்து கட் பண்ணி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. Now because the government has formed a law, அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு தொகை சிங்கர்ஸ்க்கு அவங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். That is it. 70, 80s வந்த பாட்டெல்லாம் இப்போ யூஸ் பண்றாங்க படத்துல, அதுக்கு ராயல்டி இல்ல யாரும் சொல்ல 63ல இருந்து யூஸ் பண்ற பாட்டுக்கெல்லாம் இருக்கும். ஆனா 63ல இருந்து இல்ல ராயல்டி. இப்போ இந்த இஸ்ரா ஃபார்ம் பண்ணி ஜூன்ல லா வந்தது, ஜூன்ல இருந்து தானே. இப்போ நாங்க இந்த கலெக்ஷன் பாடி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் we are planning from the 5th of September. 5th of Septemberல இருந்து as I said, we need lot of field work to be done. எல்லாருமே போய் எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டேட்லயுமே கலெக்ஷன் பண்ண வேண்டிய ஃபீல்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. So from September onwards 63ல இருந்து ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற பாட்டுகளுக்கும் அவங்க எப்ப பிளே பண்றாங்களோ செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அது பிளே பண்றதுல இருந்து தொகை எல்லாம் சிங்கர்ஸ் படங்களுக்கு பயன்படுத்துறாங்க சார். சில படத்திலே வந்து 70 சாங்ஸ் ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படி போட்டா நான் ரொம்ப சேர்த்து சொன்னா பாருங்க. இவங்க சொல்லுங்க, இப்போ உள்ள படங்களுக்கு 70s 80 சாங்ஸ் எல்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க. ரீமிக்ஸ் எல்லாமே டைரக்டா போடுறாங்க. அப்படியே ப்ளே பண்றாங்க. They will get royalty for the tops. நிச்சயமா கிடைக்கும். Sir, what about light music performances? Karthik from here. Questions from here. The light music performances, the light music singers, they say that the collection to IPRS and other societies sometimes become a bit of an harassment. Like the notices are raised just a day before, and there are lots of problems involved when it comes to light music. And in Tamil, at least SPB sir and a lot of people here. No, that has nothing to do with this at all. IPRS is entirely a different body which is collecting royalty for the composers and the lyricists. Only those two people. I want to know how your methodology will be different, because they see it as a kind of a harassment, especially when we don't get royalty from light musicல இருந்து எங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒண்ணுமே வராது. That is nothing to do with this. நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிற எங்க ஒரிஜினல் சாங்ஸ் எங்க ப்ளே பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கிடைக்கும். Not from the boys or girls who sing on the stage. அவங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்றது வந்து IPRS. அதுல இருந்து வர தொகை வந்து for the music directors and for the lyricists போறதுக்காக தான் அவங்க வசூல். So those live performances are out of your purview. 100%. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. Will there be what kind of transparency will it be when it comes to one of the problems is the downloads, nobody knows exactly how to corroborate the data. Don't you think it depends upon the receiver also? நம்ம எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வைஷுட்மணி கவர்மெண்ட் இப்போ ஒரு கேசட் கம்பெனி ஏதோ ஒரு ஸ்டாலுக்கு போனோம்னா கூட சப்போஸ் வி வாண்ட் தாசனாஸ் ஒரு சிடி, எந்த ஒரு சிடி ரெண்டு இருக்கு, இதுல தாசனாவோட 2 பாட்டு, எந்த 2 பாட்டு, சுசீலா மாத 4 பாட்டு, அவங்க 4 பாட்டு, ஹரிது 4 பாட்டு, ஒரு ஆல்பமா பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது எவ்வளவு தப்போ அவங்க கொடுக்கறது அவ்வளவு தப்பு தான். திஸ் இஸ் பைரசி.
This is where active these people should take action against that. And the other point is, the transparency is, it all depends, it's a give and take process. With all that, whatever is happening under the table, we still get something out of this one. We still fight about the piracy also. That is very valuable thing which we have to do now. That is not only on the law enforcing avanga kaiyila mattume illa sir. Music கேட்கறவங்க மேல கூட இருக்கு. அது நம்ம கொஞ்சம் ஆத்ம விமர்சனம் பண்ணிட்டு இப்படி வாங்குறது கரெக்டா அப்படின்னு நினைச்சு நீங்க போய் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. So it depends upon the people who listen to music also. அதை நம்ம தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். But still we are trying to do our best. அந்த மாதிரி தடுக்க முடியாத எத்தனையோ நடந்துட்டு இருக்கிறது வேற விஷயம். But because we are talking about music, so it's very difficult, as you said, it's not that easy. But at least போனது போக இருக்கிறதுல வர வேண்டியது கிடைக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு பாடி ஃபார்ம் பண்ணிருக்கோம். So we try to work hard about that. But can they call it constitutional body? Constitutional body, can we call it? Yes, it is a constitution. Yes, it is a constitutional body. It is registered under the Copyright Act, under Section 33 of the Copyright Act. ISRA is registered by the central government and has been given a license to continue to do business in issuing copyright licenses on behalf of singers. We have the certificate of registration here, so we can circulate it later amongst all of you. You can have a copy of it. What is your designation? I am the managing director. Yeah, my name is Sanjay Tandon and I am the managing director. 1,000 is one-time payment. After that, they will only receive checks. We will not take checks. ராயல்டியோட வேல்யூ சிங்கர் வித்தியாசப்படுமா இல்ல Yeah. It is possible to get the accurate results by tracking the what's the kind of technique you are going to use to collect the data, sir? How the times played? Because all the material media is only in Chennai. Yeah, so all these there is already a system which is existing, and we are going to adapt to those systems, whereby there is something called an RTS. Under the RTS, it automatically captures what is being played. There is also an audio system that comes into play where it captures the audio sounds. So we are going to adapt, we are studying and we are going into which one we should put into place. So that infrastructure development, as I said earlier, will take about 3 to 4 months to put into place. Sir, suppose ராயல்டி தரலைனா ஏதாவது பனிஷ்மென்ட் ஏதாவது இருக்கா சார்? ராயல்டி தரலைனா ஏதாவது தண்டனைகள்? இல்ல, actually என்ன தெரியுமா, the law has been passed, so legally we need royalty. They have to pay royalty. தடுக்க முடியாது, then you have to put a case or something like that saying that they are not paying the royalty. But if there is a rule passed, then if the sales tax கட்டணும் there, taxation அதே மாதிரி இது ஒரு tax. Service tax. Last year with the service tax there, singers, but we have to pay service tax now. It's a law, so we pay. நீங்க எல்லாரும் காப்பிரைட் கேக்குறதுனால இதுக்கான கடைசி Mike. ISRA was formed on 14th of June 2013. இப்ப நீங்க அப்புறம் மியூசிக் எல்லாருமே காப்பிரைட் கேட்கறதுனால இதுக்கான கடைசி அமௌண்ட் மக்கள்கிட்ட தான் போய் வாங்க போறாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே. இது வரைக்கும் 15 ரூபா வாங்கிட்டு இருந்தது, இனிமேல் ஒரு பாட்டு நீங்க எல்லாம் காப்பிரைட் கொடுக்கறதுனால 30 ரூபா 40 ரூபா ஆகும். இதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு ரைட்ஸ் வேண்டாம், பீப்புளுக்கு ஃப்ரீயா பாட்டா கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கலாமே இந்த கம்பெனி. நீங்க ஒரு தடவை கேட்கறீங்க ஃப்ரீயா விட்டு போறாங்க, சரி நான் இருக்கிறேன், சுசிலாமா இருக்கு, தாசனா இருக்காங்க, இது எத்தனை பேருக்கு பழக்கணும் நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா யூ டோன்ட் ஹேவ் தட் ரிங் டோன். நாங்க கேட்டோம் உங்களை, அந்த ரிங் டோன் நீங்க வச்சுக்கவே தேவையில்லை. இல்ல சார், அப்படி இல்ல சார், பாட்டுங்கிறது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல. என்னோட ஸ்லோகத்துக்கு நான் பாட்டு கேட்கிறேன், அது நீங்க படிக்கிறதாக இல்ல, அந்த வார்த்தைகளுக்காக கூட நான் அந்த பாட்டை கேட்கலாம். நீங்க மட்டுமா கேட்கறீங்க? அந்த ரேடியோ இப்ப இனிமேல் ஒரு பாட்டை கேட்கணும்னா நான் ஒரு 5 ரூபா செலவழிச்சாலும் நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க? நீங்க ஒரு காரணம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எங்க பிளே ஆகுதோ அங்க இருந்து தானே வருது. நீங்க யூஆர் நாட் பேயிங் எனி ராயல்டி. இல்ல சார், இப்ப நீங்க டிவில காசு கேட்டீங்க, 40 பாட்டு சேஞ்ச் பண்றதுக்கு நீ கேபிள் டிவி 100 ரூபா இருக்கிறவன் நாளைக்கு அதெல்லாம் கலெக்ஷன் கூட்டுவான். அப்படிங்கும் போது கேபிள் டிவி 150 ரூபா ஆகும்.
இதெல்லாம் உங்களோட சேர்ந்த இருக்க லிங்க் தானே எல்லாமே. இப்ப நீங்க காப்பிரைட் சேர்க்கும் போது ஒரு பாட்டுக்கான நீங்க சந்தோஷப்பட வேண்டியது 20 வருஷத்துக்கு முன்னால வர வேண்டிய இதெல்லாம் வரல. இத்தனை நாள் நீங்க என்ஜாய் பண்ணீங்க அந்த சொல்லவே. இப்ப நாங்க என்ஜாய் பண்றோம். நானும் பாசனாவும் சுசீலமும் 50 வருஷத்துக்கு மேல இருந்து பாட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலநாட்கள் கேட்கல ராயல்டின்றது கிடையவே கிடையாது. அதனாலதான் சார் நீங்க ஜனங்களின் கலைஞரா இருக்கீங்க. அதனால இது இந்த லா பாஸ் ஆகாததுனால வந்த பழைய எல்லாம் இப்போ நிஜமாகவே யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோன்றதுக்காக ஒரு லா வந்திருக்கு. இதுதான் கேட்டு இருக்கிறோம். இதுல சரி, இப்போ நீங்க இது உங்க சோகத்துக்காக நாங்க பாட்டு பாட உங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறோம். நீங்க நேரம் என்ன தரீங்க எங்களுக்கு? நீங்க பேமெண்ட் டைரக்டா கொடுக்கலையே. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்க ஒவ்வொரு பாட்டும் உங்களுக்காகவே பாடுறோம்னு நினைக்கிறோம். அது உங்க கால் தொட்டு கும்பிடுறோம் நாங்க. ஆனா நாங்க பாடுறது எங்க வயிற்று பழப்புக்கு தான். அது ஒழுங்கா பாடலன்னா எங்க யாரும் திருப்பி கூப்பிட மாட்டாங்க. நீங்க கேட்கலன்னா எங்க ப்ரொடியூசர் எங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் கட்டி காக்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லவே சொல்லவே இல்லை. இப்போ நீங்க செலவு பண்ணது ₹1 எக்ஸ்ட்ரா இத்தனை பேருக்கு இவ்வளவு அழகா பாடினவங்களுக்கு கொடுக்கறதுல கஷ்டப்படுறீங்களா சாமி? இல்ல வேணும் சிங்கர் IPRS சிங்கர். அது only for music directors and releases. There are the mic which are working. ஒரு கேள்வி சார். இப்ப ஒரு ரேடியோவிலையும் டிவிலையும் தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தான் அந்த பாட்டு ஹிட் ஆகுது. அது ஹிட் ஆகுறதுனாலதான் உங்களை மாதிரி சிங்கர்ஸ்க்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைக்குது. இப்ப நீங்க பணம் கேட்டீங்கன்னா இப்ப இதெல்லாம் உங்களுக்கு எதிரான விஷயம் ஆயிடுது. இப்ப அவங்க போடாம இருக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க எங்க பாட்டு போடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு நீங்க யோசனை பண்ணவே இல்லையா? இல்ல சார், இப்ப இந்த நிகழ்ச்சியை இப்ப எங்க பத்திரிகையில நாங்க போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. இந்த நிகழ்ச்சியை போட்டு நாங்க சம்பாதிக்கிறதா அதுக்கு அர்த்தமா இல்ல உங்களுடைய பொருளை மக்கள் கிட்ட கொண்டு போறோம்னு அர்த்தமா? பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல இல்ல தயவு பண்ணி இதெல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அது என்ன அர்த்தம்ன்றத நீங்க சொல்லணும். நாங்க சொல்றது நாங்க என்ன பண்றோமோ உங்க மூலமா நிறைய பேருக்கு தெரியும்ன்றதுதான். இதனால உங்களுக்கு உழைப்பு வருதோ வராது எங்களுக்கு தெரியாது சார். அது அந்த அளவு நாங்க எங்க விஷயத்தை பத்தியே தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியல எங்களுக்கு. உங்களை பத்தி நாங்க யோசனை பண்றதுக்கு அவ்வளவு தகுதிகள் இருக்குன்னு நாங்க நினைக்கல. இதனால உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குதோ இல்லையோ எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எங்களுக்கு என்ன வர வேண்டியதுன்றதுக்காக செய்யற ஒரு சின்ன செயலை உங்க மூலமா நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக உங்க ஒத்துழைப்பு நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதான்.